மீண்டும் அமையவுள்ள திமுக ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியாக இருக்கும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுகவின் மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் பேசிய அவர், பெண்கள் சக்தியால் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கப் போவது உறுதியாகிவிட்டதாகவும் கூறினார். உங்களை பார்க்கவே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. இப்போ பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல, உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகி இருக்கு. வெல்லும் தமிழ் பெண்களை வெற்றியை தேடித்தாங்க. நான் மீண்டும் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 பெண்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்கும். உங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு அதிகாரம் கிடைப்பதை பாஜக விரும்பவில்லை என முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளில் 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை முன்னாள் முதல்வர் கருணாநிதி நிறைவேற்றியுள்ளதாகவும், அந்த அதிகாரம் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்திலும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக திமுக தொடர்ந்து போராடி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேவையே இல்லாத நிபந்தனையோடு பெண்களுக்கான 33 விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியிருக்கு. தேவையா இல்லாத நிபந்தனையோடு நிறைவேற்றியிருக்கு. அது எப்போ நடைமுறைக்கு வரும் சொல்ல முடியாத நிலைதான் இருக்கு. இன்றைக்கு இது எதை காட்டுது? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷன் டெட் சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு அவங்களுடைய செயல்பாடு. பெண்களாகிய உங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிகாரம் கிடைப்பதை பாஜக விரும்பல. அதனால பெயரளவுக்கு மசோதாவை நிறைவேற்றிட்டு காலத்தை கடத்துறாங்க.